கழுகுகளை வம்புக்கு இழுக்கும் ஒரே பறவை காகம்தான். ஆனால் கழுகு காகங்களை எதிர்த்து ஒருபோதும் சண்டை போடுவதில்லை. மாறாக கழுகு இன்னும் மேலே உயரத்திற்கு பறந்து செல்லும். அப்போது காகம் உயரச் செல்லும் போது மூச்சு விட சிரமப்பட்டு தானாக கீழே விழுந்துவிடும். அதுபோல் நம் நிலை கண்டு கேலி கிண்டல் செய்யும் யாரையும் நாம் கண்டு கொள்ளாமல் நம் இலக்கில் குறிக்கோளாக இருந்து வாழ்வில் உயரத்திற்கு சென்று கொண்டே இருந்தால் நம்மை கேலி செய்த சில்லறைகள் எல்லாம் தானாக சிதறிவிடும். நாம் எப்போதும் மன அழுத்தத்துடன் இருக்கிறோம் என்றால் நாம் கடந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். நாம் எப்போதும் பதட்டத்துடன் இருக்கிறோம் என்றால் நாம் எதிர்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். எவ்விதமான அழுத்தமும் பதட்டமும் இல்லாமல் அமைதியாக வாழ்கிறோம் என்றால் அப்போதுதான் நாம் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் வாழ்வில் அனைத்து வளங்களும் நலன்களும் சாதனைகளும் வெற்றிகளும் எப்போதும் நம் வசமே. விடிந்த பின் இருள் இருக்காது, துணிந்த பின் பயம் இருக்காது. உங்களின் ஒவ்வொரு விடியலையும் துணிந்து தொடங்குங்கள். எந்த பயங்களும் உங்களை ஒருபோதும் நெருங்கவே நெருங்காது. நீ என்ன செய்தாலும் அதை குறை சொல்ல 4 பேர் இருப்பார்கள். உன் வலிகள் யாருக்கும் தெரியாது, உன் அழுகையும் யாருக்கும் தெரியாது. உன் சிரிப்பை மட்டும் எல்லோரும் கவனிப்பார்கள். உன் வறுமை யாருக்கும் தெரியாது. நீ உடுத்தும் உடையை மட்டும் எல்லோரும் கவனிப்பார்கள். உன் மீதான விமர்சனமும் குறையாது. நீ விழுந்ததும் எழுந்ததும் யாருக்கும் தெரியாது. ஆனால் குறை சொல்ல மட்டும் முன் வரிசையில் வந்து நிற்பார்கள். இவர்கள்தான் அந்த 4 பேர். இவர்கள் என்ன சொல்லிவிடுவார்களோ என்று வாழ்வதை விட உனக்காக வாழ்ந்துவிட்டு போய்விடுவதே சிறந்தது. யாரை போலவும் வாழ முயற்சிக்க வேண்டாம். இதுதான் நான், இதுவே என் இயல்பு என்று நீங்கள் விரும்பியபடி திருப்தியாக வாழ்ந்துவிட்டு செல்லுங்கள். அதைவிட சிறந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாயிற்கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன. உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள்தான் தோல்வியின் அருகிலேயே துவண்டு போய் வீழ்ந்து விடுகிறார்கள். உங்கள் உழைப்பை நம்புங்கள். அதை கொண்டு இந்த உலகையே வெல்லலாம். வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்கு நம் சாதி மதமெல்லாம் ஒரு தடையாக இருக்க போவதில்லை. நீ சாதித்து விட்ட பிறகு நீ என்ன சாதி என்பதை யாரும் பார்க்க போவதும் இல்லை. நீ என்ன சாதித்தாய் என்பதைத்தான் இந்த உலகமே கவனிக்கும். வாழ்வில் தடுமாறி விழாதவர்கள் யாரும் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் தடுமாறுகிறார்கள்தான். ஆனால் வாழ வேண்டும் என்ற வைராகியம் இருப்பவர்கள் மட்டுமே அவமானங்களை தாண்டி மீண்டும் எழுந்து முன்னேறி சென்று நன்றாக வாழ்ந்தும் காட்டிவிடுகிறார்கள். நேற்று நடந்ததை கடந்து செல்லுங்கள். இன்று நடப்பதில் கற்றுக்கொள்ளுங்கள். நாளை நடக்க இருப்பதை எதிர்கொள்ளுங்கள். அவ்வளவுதான் வாழ்க்கை. தன்னை அறிவாளி என்று நினைத்துக் கொள்வதில் தவறில்லை. ஆனால் மற்றவர்களை முட்டாளாக நினைப்பதுதான் மாபெரும் தவறு. தவறு செய்வதால் நீங்கள் மோசமானவர் என்று அர்த்தம் அல்ல. தவறு செய்யும் போதுதான் நீங்கள் மதிப்புமிக்க மனிதராக மாறுகிறீர்கள். தவறு நடக்கும் போதுதான் நாம் இன்னும் மேன்மை அடைய முடியும். பயிற்சி ஒரு மனிதனை சிறந்தவராக மாற்றும் தான். ஆனால் உண்மையில் பயிற்சி மட்டும் போதாது. தவறுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் நம்மை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. மேலும் புதியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் தோன்றும் தவறுகளிலிருந்து இன்னும் கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள். அதன் மூலம்தான் அடுத்தடுத்து நீங்கள் விரும்பும் வெற்றிகளை அடைய முடியும். அசாதாரணமான வாய்ப்புகளுக்காக காத்திருக்க வேண்டாம். கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை கைப்பற்றி அவற்றை சிறந்ததாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையில் பல நேரங்களில் இல்லாததை நினைத்து கவலைப்படும் நம் மனம் இருப்பதை கொண்டாட மறுத்து விடுகிறது. இதுதான் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு வெறுமையை சுமந்து கொண்டு வருந்துவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. திறமைகள் எல்லோரிடத்திலும் நிறைந்திருக்கிறது தான். ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களை பொறுத்துதான் உனக்கான வெற்றியோ தோல்வியோ தீர்மானிக்கப்படுகிறது. உன்னால் ஒரு விஷயத்தை சுருக்கமாகவும் தெளிவாகவும் சொல்ல முடியவில்லை என்றால் நீயே இன்னும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் சரியாக புரிந்து கொள்ளாத எதையும் நம்மால் சரியாக செய்துவிடவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
நாம் போய் சேர வேண்டிய வெற்றி என்பது ஒரு இறுதி புள்ளி இல்லை, அது ஒரு தொடர் பயணம். ஒரு விஷயத்தில் வெற்றி அடைந்து விட்டால் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம் அல்ல. அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள நாம் இன்னும் அடுத்தடுத்த வெற்றிகளை அடைய வேண்டியது அவசியமாகிறது. ஒரு வெற்றியை அடைந்து விட்டால் ஓய்ந்து போய் அங்கேயே ஓய்வெடுத்து விடாதீர்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையும் ஒரே இடத்தில் முடங்கிவிடும். நீங்கள் உங்களை எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் உங்களது திறமைகளை நாளுக்கு நாள் வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமானது. உயரத்திற்கு வந்துவிட்டோம் என்று கர்வம் கொள்ளாதீர்கள். உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் சிறியவர்களாக தெரியலாம், ஆனால் நீங்களும் அவர்களில் ஒருவர்தான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். உங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள். உங்கள் எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள். வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும். உங்கள் எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உங்களையும் அழகாக மாற்றிவிடும். வெற்றி ஒரு விளக்கு, அது ஒருபோதும் தானாக எரியப் போவதில்லை. நீங்கள்தான் அதை ஏற்ற வேண்டும். பல வழிகளை கடந்தும் பல வழிகளை தாண்டியும் கிடைப்பதுதான் வெற்றி. உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வார்கள். பொய்களை உண்மை என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் காலத்தை மட்டுமே கடந்து செல்வார்கள், வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல். அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதையெல்லாம் அழகாய் மாற்றிக்கொள்வதே வாழ்க்கை. உள்ளத்தை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள். சிலையாவதும் சிறையாவதும் நீ செதுக்குவதை பொறுத்தே அமையும். பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்தை பாதியில் நிறுத்தாதே. கடினமான பாதைகள்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். நாம் நினைத்த விஷயத்தில் வெற்றி அடைவதற்காக போராடும் வரை எல்லோரும் வீண் முயற்சி என்று கேலி செய்வார்கள். வென்றுவிட்டால் பின்பு விடாமுயற்சி என்று பாராட்டுவார்கள். கேலி பேசுபவர்களை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகு. உழைப்புடன் உன் நேரத்தையும் முதன்மைப்படுத்தி உன் ஒவ்வொரு செயலையும் செய்யத் தொடங்கினால் போதும், உன் இலக்கை எளிதில் நெருங்கிவிடலாம். வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்வாய். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசு, ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம். உன் உயர்வுக்கு உன் உழைப்புதான் காரணமாக இருக்க வேண்டும். வெற்றிகளை மட்டுமே கொண்டாடுவதல்ல வாழ்க்கை. நீ சந்திக்கும் தோல்விகளை வீழ்த்துவதே வெற்றிகரமான வாழ்க்கை. எதை செய்வது என்ற குழப்பம் வந்தால் இதயம் சொல்வதையே செய். வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி இதயத்திற்கு மட்டும்தான் உண்டு. எப்படி என்ற வினாவிற்கு முடியும் என்ற விடையை தரும் ஆறுதல் நம்முடைய உறுதியான தன்னம்பிக்கைதான். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உன் இலக்கு எதுவோ அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நமது ஆழ்மனமானது நமது செல்வச் செழிப்பான மனநிலையை பொறுத்துதான் நமக்கு செல்வச் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் வழங்குகிறது. நமது ஆழ்மனமானது நமது எதிர்மறை சிந்தனைகள் மற்றும் ஏழ்மையான மனநிலையை பொறுத்துதான் நமக்கு ஏழ்மையையும் கஷ்டங்களையும் வழங்குகிறது. எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பது நம் கைகளில்தான் உள்ளது. நீங்கள் விரும்பும் செல்வத்தை, பணத்தை அல்லது வேறு ஏதேனும் மகிழ்ச்சியை உங்களது குழந்தையாக, தாயாக, உங்களுக்கு பிடித்த தெய்வமாக அல்லது உங்களுடைய சிறந்த நண்பனாக கற்பனை செய்து அதை மனமாற உணர்வு பூர்வமாக மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். நீங்கள் விரும்பிய அந்த விஷயம் பல மடங்காக பெருகி உங்களிடம் வருவதை விரைவில் கண்கூடாக காண்பீர்கள். வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது முகத்தில் ஒரு புன்னகை வரக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டிவிட்டால் போதும். அதுதான் திருப்திகரமான, வெற்றிகரமான வாழ்க்கை. நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். நற்சிந்தனைகள் நல்வாழ்வை தரும். இன்றைய புதிய நாளை நல்ல எண்ணங்களுடனும் புதிய நம்பிக்கையுடனும் அதிக புத்துணர்ச்சியுடனும் தொடங்குங்கள். நடந்து முடிந்த அனைத்தையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி நடக்கப் போகும் அனைத்தையும் இறைவனிடம் விட்டுவிடுங்கள். இன்று சிறப்பான நாள் என்று நம்புங்கள். நிச்சயமாக நேற்றை விட இன்று உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் என்று நம்புங்கள். உங்கள் உண்மையான நம்பிக்கை நீங்கள் நினைக்கும் மாற்றத்தை விரைவில் நிகழ்த்தி காட்டும். நம்புங்கள், நன்றாக வாழ்வீர்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை வாழ்க்கையில் நிச்சயம் உயர்த்தும்.
நீங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. உங்களை யாரும் அடிமைப்படுத்தவும் முடியாது. ஆனாலும் நீங்கள் விடுதலையை தேடி உங்கள் வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். முதலில் நீங்கள் உங்களையும் உங்களுக்குள் இருக்கும் பேராற்றலையும் உணருங்கள். உங்கள் வாழ்வு சுதந்திரமானது என்பதை தெரிந்து கொள்வீர்கள். அவரவர்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யும் போது அதில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை விரும்பி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உழைப்பவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. வெற்றிக்கே மிகவும் பிடித்தமானவர்கள் கஷ்டங்களை கஷ்டப்படாமல் விரும்பி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து உழைப்பவர்கள்தான். நம்பிக்கையற்றவர்கள்தான் துன்பம் வரும்போது பிறர் மீது பழி சொல்வதிலேயே குறியாக இருக்கிறார்கள். பிறர் மீது பழி சொல்லும் போது நாம் பலவீனமானவர்களாக ஆகிவிடுகிறோம். நீங்கள் எதற்காகவும் எப்போதும் யாரையும் எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நிற்க பழகுங்கள். உங்களின் துன்பத்திற்கான பொறுப்பு முழுவதையும் உங்கள் தோள்களில் சுமந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வலிமையும் உதவியும் உங்களுக்குள் குடிகொண்டிருக்கின்றன. அதன் உதவி கொண்டு உங்களின் துன்பத்தை எதிர்கொண்டு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள உடனே முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செய்த தவறுகளை விட நீங்கள் செய்யும் தாமதம் உங்களுக்கு அதிக துன்பத்தை கொடுத்துவிடும். எதற்காகவும் தாமதிக்காமல் இன்றே உங்கள் வாழ்வை மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்குங்கள். உங்களால் முடியாதது என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை. எதிரி என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருந்தால் நாம் நமது பாதையில் தடுக்கி விழுந்து விடுவோம். மற்றவன் எப்படி ஜெயிக்கிறான் என்பதை ஆராய்ச்சி செய்வதை நிறுத்திவிட்டு வெற்றி அடைவதற்கு தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்தாலே போதும். மிகப்பெரிய வெற்றிகளும் உங்கள் பின்னால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். நமக்கு நாமே செய்து கொள்ளும் துன்பத்தை தவிர வேறு துன்பம் எதுவும் நம்மை அணுகுவதில்லை. அந்த துன்பத்திற்கு நம் ஆணவமும் ஒரு காரணமாக இருக்கிறது. நமக்கு துன்பம் ஏன் வந்தது என உங்களை நீங்களே ஆராய்ச்சி செய்து பாருங்கள். அந்த துன்பத்திற்கான காரியத்தில் ஒரு பாதியை நீங்கள் செய்திருப்பீர்கள், மறு பாதியை இந்த உலகம் செய்திருக்கும். இந்த ஆராய்ச்சிகளிலிருந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும். துன்பத்திற்கு காரணமான முதல் பாதியை கட்டுப்படுத்தினால் அடுத்த பாதி நம்மை ஒருபோதும் தீண்டாது என்பதே அது. மனிதன் துன்பப்படுவதற்கு முன்பு கல்லாகவும் துயரங்களை அனுபவித்த பின்பு மீண்டும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதில் சிற்பியாகவும் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை செதுக்க இன்னொருவரின் உதவியை கூட நாடாதீர்கள். உங்கள் வாழ்வை நீங்களே செதுக்குங்கள். மற்றவர்களின் நினைவுகளை உனக்குள் சுமப்பது வெற்றி அல்ல. உன்னுடைய நினைவுகளை அடுத்தவரை சுமக்க வைப்பதுதான் உண்மையான வெற்றி. தோல்வியும் சோர்வடைந்துவிடும். சோர்வறியாத உன் முயற்சியை கண்டு நீ விரும்பும் வாழ்வை அடைய தொடர்ந்து முயற்சி எடு. உனக்கு எல்லாம் சாத்தியமாகும். வெற்றியாளன் என்பவன் தன்னையே தனது லட்சியத்திற்காக அர்ப்பணிக்க கூடியவனாக இருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பல பேர் தியாகம் என்பதே என்ன என்று அறியாதவர்களாகத்தான் கடமைக்கென்று ஏதோ ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகப்பெரிய வெற்றிகளை அடைய நினைப்பவர்கள் எதையும் தியாகம் செய்யும் மனப்பக்குவத்தையும் பெற்றிருக்க வேண்டும். வாழ்வில் நாம் எதையும் கொடுக்காமல் எது ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதை உணருங்கள். வேட்டையாடுவது என்று முடிவெடுத்த பிறகு கண்களில் மண்ணே விழுந்தாலும் கண்கள் எப்போதும் திறந்தேதான் இருக்க வேண்டும். நீ கண்களை மூடி திறக்கும் அந்த நொடியில் கூட நீ வீழ்த்தப்படலாம். எந்த நிலையிலும் விழிப்புடன் இரு. நாம் கடந்து செல்லும் பாதைகள்தான் நம்மை திடமாக்குகின்றன. அவைதான் நமக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் கற்றுத் தருகின்றன. வாழ்வில் தனித்து போராட திடமான நம்பிக்கையையும் தருகின்றன. முயற்சி செய்வதற்காக தயங்காதே. முயற்சி செய்யும் போது முட்களும் உன்னை முத்தமிடும். விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்காக அல்ல. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே உன்னால் முடியும் என்று முயற்சி செய். நீ சந்திக்கும் வேதனைகளே உனக்கான வெற்றிகளாகவும் மாறும். உன்னை நீயே புதுப்பித்துக் கொள்ளாத வரை யார் நினைத்தாலும் உன்னை மாற்றவும் முடியாது. உன்னை சுற்றி எந்த மாற்றத்தையும் உன்னால் ஏற்படுத்தவும் முடியாது. நீ சந்திக்கும் பின்னடைவுகள் எதையும் தோல்விகளாக எடுத்துக்கொள்ளாதே. அதை உன் வாழ்வின் அனுபவமாக எடுத்துக்கொள். நீ பெறுகின்ற அனுபவங்கள் தான் உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றும். வாழ்க்கையில் நீங்கள் எத்தனை சோதனைகளை சந்தித்தீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் சந்தித்த அனைத்து சோதனைகளையும் முறியடித்து முன்னேறி உயர்ந்தீர்களா என்பதுதான் முக்கியம். உன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றிற்கு எப்போதும் நன்றியுடன் இரு. ஏனென்றால் இங்கு பல பேர் எதுவுமே இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. யாரை நம்புகிறாயோ இல்லையோ, உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையை மட்டும் எப்போதும் கைவிடாதே. உனக்குள்ளே பூட்டி வைத்திருக்கும் திறமைகளை திறப்பதற்கான சாவி தொடர் முயற்சிதானே தவிர வலிமையோ அறிவு கூர்மையோ அல்ல. உன்னிடம் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் தொடர்ந்து முயற்சி செய்வதை மட்டும் கைவிடாதே. உன் முயற்சிதான் உன்னை முன்னேற்றும். எல்லாவற்றுக்கும் ஒரு காரணத்தை தேடிக்கொண்டே இருந்தால் அந்த காரியம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நீங்கள்தான் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பீர்கள். எல்லாவற்றுக்கும் காரணத்தை தேடிக்கொண்டிருக்காமல் எது நடந்தாலும் கடமையை செய்வதில் மட்டும் கவனமாயிருங்கள். மற்றவர்களுடன் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையில் இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படுவதால் உனக்கு எந்த நன்மையும் விளையப் போவதில்லை. இருப்பதை கொண்டு உன் இலக்குகளை அடைவதற்கான முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உனக்கு கைகூடும். மனிதனின் மனம் எதையெல்லாம் சிந்தித்து அதை விரும்புகிறதோ அதையெல்லாம் உண்மையிலேயே அடைந்துவிடும் வல்லமை எல்லோருக்குள்ளும் உண்டு. நாம் தான் பல தருணங்களில் அதை உணர்வதே இல்லை. தோல்வி மற்றும் அவமானத்தின் போது மட்டுமல்ல, வெற்றியின் போதும் தனிமையை தேடுங்கள். அதுவே உங்களை உயர்வடைய வைக்கும். தோல்வியை கண்டால் துவண்டு விடவும் கூடாது. வெற்றியை கண்டால் துள்ளி குதிக்கவும் கூடாது. வாழ்க்கை என்பது மற்றவர்களை ஜெயிப்பதற்காக அல்ல, நம்மிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு. வாழ்க்கை என்பது தடைகளை கண்டு துவண்டு போய் தோற்பதற்கு அல்ல, தடையாக வரும் எதையும் எதிர்த்து போராடி வெற்றியடைவதற்கு. வாழ்க்கை என்பது சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்குத்தானே தவிர நாம் சந்திக்கும் துன்பங்களுக்கு அடிமையாகவே இருப்பதற்காக அல்ல. காலம் கடந்து போய்விட்டதே என்று கலங்கி நிற்காதே. இனி உன் நேரத்தை கொஞ்சமும் வீணடிக்காமல் உழைத்துக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடைவாய். நிறைவான மன நிம்மதியையும் பெறுவாய். எப்போதும் நம்பிக்கையோடு இரு. உன் எதிர்கால வாழ்க்கைக்கோ உன் மனதிற்கோ உடலுக்கோ பலவீனத்தை செய்யும் எதையும் உன் கால் விரலால் கூட தீண்டாதே. அது இயற்கையாகவே உனக்குள் புதைந்திருக்கும் ஆற்றலை வெளிப்படுத்த விடாமல் தடுத்துவிடும். முன்னேற்றத்தை அடைவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் முதன்மையானது கீழ்ப்படிவதுதான். துணிவு, வீரம், ஆற்றல் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பணிவுதான் மனிதனின் முன்னேற்றத்திற்கு தேவையான குணம். உன் வெற்றிக்காக நீ மேற்கொள்ளும் ஒவ்வொரு நகர்வுகளையும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாகவே வைத்திரு. அதுதான் உனக்கு வரவிருக்கும் தேவையில்லாத இடையூறுகளை தடுக்கும். அப்போதுதான் உனது வெற்றியை விரைவாகவும் அடைய முடியும். ஒரு மனிதனின் உண்மையான செல்வம் இந்த உலகில் அவன் செய்யும் நன்மைகள்தான். பிறருக்கு நன்மை செய்வதற்காகவும் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் கொஞ்சம் செலவிடுங்கள். அது உங்களை மற்றவர்களுக்கு மத்தியில் மிக பெரிய மனிதனாக உயர்த்தும். சின்ன சின்ன சோகங்களுக்காக கூட உன் சிறகுகள் ஏன் உதிர்ந்து போகிறது? அன்றே தோன்றி அன்றே மறையும் ஈசல் கூட சிறகை விரித்து பறக்கிறது. காலையில் தோன்றி மாலையில் வாடிவிடும் ரோஜாக்கள் கூட இதழ் விரித்து சிரிக்கிறது. 100 ஆண்டு காலம் வாழும் மனிதன் உனக்குள் ஏன் இத்தனை சோகம்? உன் சோகத்தையே உன்னால் மாற்ற முடியாமல் போனால் உன் வாழ்வை எப்படி நீ மாற்றப் போகிறாய்? உனக்குள் எல்லா ஆற்றல்களும் எல்லா சக்திகளும் இருப்பதை நீ இன்னமும் உணராமல் இருப்பதுதான் உன் எல்லா பின்னடைவுகளுக்கும் காரணம் என்பதை உணரு. எது வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ள முடியும் என்பதை முதலில் நீ நம்பு. பிறகு எல்லாம் நீ நினைத்தபடியே மாறும். நீ தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் உன்னை முதலில் நீயேதான் தாங்கி பிடிக்க வேண்டும். நீ துவண்டு விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்காதே. எந்த கடினமான சூழலிலும் உனக்கான முதல் ஆறுதல் நீ மட்டும்தான். தோற்றாலும் புன்னகை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் புன்னகை வெற்றி பெற்றவனையும் கலங்கடித்துவிடும். ஏனெனில் புன்னகைக்கு எப்போதும் பலம் அதிகம். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று தோன்றும் போதெல்லாம் ஒன்றை மட்டும் நினைவில் வை. உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன் மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதே இல்லை. வாழ்க்கையில் எதுவும் சுலபம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான் என்பதே மிகப்பெரிய உண்மை. நாம் நினைத்தது நடக்கவில்லையே என்று வருந்திக் கொண்டிருப்பதை விட நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொண்டால் எதற்காகவும் வீணாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது.
உன்னுடன் ஒட்டி பிறந்த உன் திறமைகள் கூட பொய்த்துப் போகும். பழகுவதற்கு பயிற்சியும் அடைவதற்கு முயற்சியும் நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பாதை இல்லையே என்று வருந்தாதே. வலிகளையும் தோல்விகளையும் அனுபவித்து பழகிவிட்டால் உன் வெற்றிக்கான பாதையை நீயே உருவாக்கிவிட முடியும். சோதனைகள் இல்லாமல் சாதனைகள் ஒருபோதும் சாத்தியமில்லை. பல சாதனைகளை செய்து வரலாற்றில் இடம்பெற்றவர்கள் எல்லாம் சோதனைகள் பலவற்றை கடந்து வந்தவர்கள்தான். உன் சந்தேகத்தை எரித்துவிடு, உன் தன்னம்பிக்கையை விதைத்துவிடு. வெற்றியே உன்னை தேடி வரும். நீ சந்திக்கும் தோல்விகளும் சறுக்கல்களும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டுவதில்லை. முடங்கி கிடக்காமல் தோல்வியிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை வைத்துத்தான் நீ யார் என்பதை உனக்கு மட்டுமல்ல இந்த உலகிற்கும் தெரிய வைக்கும். வலி தந்த உளிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். அவைகள் இல்லை என்றால் நீங்கள் வெறும் கல்லாகவே இருந்திருப்பீர்கள். விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான். விரித்து பார்த்தால் அந்த வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். யாருடனும் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்காதீர்கள். வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை. வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதே இல்லை. எப்போதும் துணிந்து செல். துணிந்தவனுக்கு மட்டுமே வாழ்க்கை வாய்ப்புகளுடன் வளத்தையும் அள்ளித் தருகிறது. எதையும் எதிர்கொள்ளும் துணிவு மட்டும் இருந்துவிட்டால் போதும். எவ்வளவு கடினமான சவால்களையும் உங்களால் எளிதாக எதிர்கொள்ள முடியும். விழுதல் என்பது உனக்கு வேதனையாக இருக்கலாம். நீ விழுந்த இடத்தில் மீண்டும் எழுவதுதான் உனக்கான சாதனை என்பதை மறந்துவிடாதே. தனித்து பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது. மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும். நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்கள் காதுகளை கொஞ்சம் மூடிக்கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் காதுகளில் விழும் எதிர்மறையான வார்த்தைகளாலேயே நீங்கள் வீழ்ந்து விடுவீர்கள். எந்த முடிவு தனக்கு ஏற்றது என்பதை தீர்மானிப்பதில் எவன் ஒருவனுக்கு தடுமாற்றம் இல்லையோ அந்த முடிவே அவனுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டித் தரும். நீங்கள் அடைகின்ற தோல்வியிலிருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் மிகப்பெரிய தோல்வி. விழுந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டே இருந்திருந்தால் நாம் நடக்கக்கூட பழகி இருக்க முடியாது. அதுபோலத்தான் வாழ்க்கையும். எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்யும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நம்பிக்கையூட்டும் எண்ணங்களை மட்டும் உன் மனதில் பயிராக்கு. தோல்வியில் சோர்ந்து போகும் தருணங்களை அது உனக்குள் ஒருபோதும் அனுமதிக்காது. எப்போதும் முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் உன்னிடம் இருந்தால் உன் முன்னேற்றத்திற்கான வாசற்கதவுகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும். நதி போல நம்பிக்கையுடன் ஓடிக்கொண்டே இரு. வெற்றி உனக்காகவே ஓரிடத்தில் கடல் போல காத்திருக்கும். நீ வெற்றி பெற விரும்பினால் உனக்கு வரும் தடைகளை உடைத்துச் செல். வழிநெடுக உன் நம்பிக்கையை விதைத்துச் செல். வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான். நீ யார் என்பதை இந்த உலகிற்கு உன் சொல்லில் காட்டுவதை விட உன் செயலில் காட்டுவதுதான் சிறந்தது. உன் செயல்கள் எப்போதும் மிகப்பெரிய வெற்றிகளை நோக்கியதாகவே இருக்கட்டும். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் முயன்று பார்க்காமல் மட்டும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தோற்றுப்போவது மட்டும் தோல்வி அல்ல. உண்மையில் மிகப்பெரிய தோல்வி என்பது நீங்கள் எதையும் முயற்சிக்காமல் இருப்பதுதான். எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்டவர்களால் தான் எவ்வளவு பெரிய கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடிகிறது. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்களை வீழ்த்த இந்த உலகில் எவராலும் முடியாது. பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தையே முடக்கிவிடும். தைரியமான எண்ணங்கள் தான் உன்னை வெற்றியை நோக்கி தொடர்ந்து செயல்பட வைக்கும். பயம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட படகுதான் நீ. உன் பயத்தை விட்டெறிந்தால் எல்லையில்லா கடல் உன் கையில். சிக்கலான சூழ்நிலைகளை கண்டு அஞ்சுவதற்கு பதிலாக அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும், அதை சமாளிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்தால் வீணான பயமும் கவலையும் ஒருபோதும் தோன்றாது. நீயும் சாதனையாளன்தான். பிறரால் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்ட பிறகும் நீ செய்து முடிக்கும் ஒவ்வொரு கடினமான செயலும் சாதனைதான். உன் மீது விழும் விமர்சனங்களை நன்றாக கவனி. சில விமர்சனங்கள் உன் பலவீனம் என்ன என்பதை உனக்கு தெரிய வைக்கும்.
தடைகளை தட்டி கழிக்காதே. தடைகள் வந்தால்தான் அதை தாண்டுவதற்கான வேகமும் தீவிரமும் உனக்குள் உண்டாகும். உன் பலம் என்ன என்பதையும் நீ தெரிந்து கொள்ள முடியும். ஒருபோதும் உன் தனித்தன்மையை மட்டும் இழந்து விடாதே. மீட்டுவிட முடியாத உன் தனித்தன்மையை இழப்பது உன் அடையாளத்தை இழப்பதற்கு சமம். உன் போட்டியாளர்கள் மீது கவனம் செலுத்த நீ செலவிடும் நேரத்தை விட உன் முன்னேற்றத்திற்கு அதிக நேரத்தையும் கவனத்தையும் செலவிடு. அப்போதுதான் உன் இலக்கை விரைவில் உன்னால் அடைய முடியும். உன் லட்சியம் எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை விட்டு ஒருபோதும் உன் பார்வையை மட்டும் அகற்றிவிடாதே. தடைகள் உன்னை தடுத்து நிறுத்துவதற்காக வரவில்லை. உன்னால் என்ன முடியும், உன் திறமை என்ன என்பதை சோதிப்பதற்காக மட்டும்தான் வருகிறது. உன் குறிக்கோள் வலுவானதாக மட்டும் இருந்துவிட்டால் போதும். தடைகள் எதுவாக இருந்தாலும் உன்னால் தகர்த்தெறிந்துவிட முடியும். துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் துணையாக கொண்டவனை எந்த ஒரு சிக்கலும் சிதறடித்துவிட முடியாது. சிலவற்றில் போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளவில்லை என்றால் எவ்வளவுதான் கிடைத்தாலும் உனக்கு திருப்தி ஏற்படாது. திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும் என்று அலைந்து கொண்டே இருக்க வேண்டி வரும். உன்னுடைய குறிக்கோள் பெரியதாக இருந்தால் அதை அடைவதற்காக நீ எதிர்கொள்கின்ற போராட்டங்களும் மிக பெரியதாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்த்து போராடி கடந்து சென்றால்தான் உன் இலக்கை அடைய முடியும். தவறுகளிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களும் கடந்து போன இழப்புகளும் தான் உன் முன்னேற்றத்திற்கான சரியான படிக்கட்டுகள். நீ தோற்றாலும் உன் துணிவை மட்டும் இழக்காதே. உடலில் உயிர் உள்ளவரை உனக்கு சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்து கொண்டேதான் இருக்கும். நம்பிக்கையுடன் எழுந்து போராடு. தயங்கி நிற்பவன் ஒருபோதும் தனக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை என்பதை உணரு. பகை வந்து விடுமோ என்று பதறாதே. காரியம் செய்வது என்று துணிந்து விட்டால் யாரையாவது பகைத்து கொள்ளத்தான் வேண்டும். பகையே இல்லாதவன் என்று ஒருவன் இருந்தால் அவன் ஒரு காரியமும் செய்யாதவன் என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கையை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும். உன்னை தவிர இந்த உலகில் வேறு எவராலும் அந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியாது. உன் வாழ்க்கையை மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டிருந்தால் அதை இன்றோடு நிறுத்திக்கொள். நீ ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு மற்றவர்களை காரணம் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணம் என்பதை புரிந்துகொள். எப்போதும் எதிலும் பொறுமையாக இருங்கள். பொறுமை இல்லாமல் வீழ்ந்து போனவர்களின் சரித்திரத்தை விட பொறுமையால் வாழ்ந்து வரலாறு படைத்தவர்களே இங்கு அதிகம். நீங்கள் எதையும் பேசும்போது பயம் கொள்ளாதீர்கள். நீங்கள் பயத்தில் இருக்கும்போது எதையும் பேசாதீர்கள். இந்த இரண்டுமே உங்களுக்கு தேவையில்லாத பின்னடைவுகளைத்தான் கொண்டு வரும். வாழ்க்கையில் சிலவற்றை உங்களால் எளிதில் அடைந்துவிட முடியாதுதான். எளிதாக காணப்படுவது என்றென்றும் நிலைக்காது. என்றென்றும் நிலைத்திருப்பது நமக்கு எளிதில் கிடைத்தும் விடாது. அதற்காக பல போராட்டங்களையும் சில கடினமான தருணங்களையும் கடந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள். ஆனால் வெற்றி மட்டுமே பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். ஏனென்றால் வெற்றிக்கான பாடங்கள் உங்கள் தோல்விகளில்தான் புதைந்துள்ளது. முற்றிலும் உடைக்கப்பட்டிருக்கும் போதும் உங்களால் சிரிக்க முடிந்தால் அடுத்த முறை உங்களை உடைக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது. உங்கள் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுங்கள். நீண்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதை விட சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்வதுதான் வெற்றிகரமானது. தேவையில்லாதவைகளை சிந்தித்து உன் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடித்து விடாதே. எப்போதும் உனக்கு தேவையானவைகளை மட்டுமே சிந்தனை செய். அதுதான் உனக்கு வாழ்வில் முன்னேறி செல்வதற்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். மாற்றங்களுக்காக சிறிது காத்து கொண்டிரு. உழைப்போடும் நம்பிக்கையுடனும் காத்து கொண்டிருப்பவனின் வாழ்க்கை மட்டுமே அவன் எதிர்பார்த்தபடி மாற்றம் பெறுகிறது. உனக்கு எது தேவை என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் தேவை எது என்பதை தெரிந்து கொள்கிறவன் மட்டும்தான் அதை நோக்கி விரைவாகச் செல்கிறான். உண்மையான கஷ்டங்களை எளிதில் வென்றுவிட முடியும். உங்கள் கற்பனையில் உருவாகும் கஷ்டங்களை வெல்வது மிகவும் கடினமானது. கஷ்டங்களை கற்பனையில் கூட உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ளாதீர்கள்.
இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள். உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை அழிக்கவே முடியாது. உங்களை தவிர வேறு யாராலும் உங்களை காப்பாற்றவும் முடியாது. மற்றவர்களின் சாயலில் நின்று கொண்டு வெற்றி பெறுவதை விட உங்கள் அசல் தோற்றத்தில் தோல்வி அடைவது மேலானது. நீ எதையாவது சொல்ல விரும்பினால் உனக்கு முன் யாருமே இல்லை என்று நினைத்துக்கொண்டு உன் கருத்தை உரக்கச் சொல். அப்போதுதான் அது அனைவரின் காதுக்குள்ளும் செல்லும். எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் அந்த கடவுளே நேரில் வந்தாலும் ஒரு பயனும் இல்லை. நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு எப்போதும் பூக்கள் மட்டுமே கண்களில் படும். முட்கள் ஒருபோதும் அவர்கள் கண்களுக்கு தென்படுவதில்லை. விதியை மட்டுமே நம்பிக்கொண்டிருப்பவன் என்றும் விழிக்கப் போவதில்லை. உறுதியான தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. உழைப்பதை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே. ஏனென்றால் உழைப்பு மட்டும்தான் உன் மரியாதையை அடுத்தவர்களிடம் உயர்த்தி காட்டும். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் கூட சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் உங்களுக்கான படிக்கற்கள் தான். நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். கேலி, கிண்டல், விமர்சனம் இவைகளை தாண்டி உழைக்காத மனிதர்களை வாழ்க்கையும் ஒதுக்கிவிடும். வாழ்க்கையில் எல்லாம் மாறக்கூடியதுதான். காலங்களும் நிலையானது அல்ல. நீ சந்திக்கின்ற காயங்களும் நிலையானது அல்ல. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். இந்த உலகை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களை பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இந்த உலகம் முழுவதையும் தெரிந்து வைத்துக் கொள்வதால் ஒரு பயனும் இல்லை. எல்லோருக்கும் நேற்றை போல்தான் இன்றைய நாளும் கழிகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு இலக்கை நோக்கி முன்னேறுபவர்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் அமைகிறது. நேற்றைய கசப்பான நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை உன் கவலைகளில் மூழ்கடித்து விடாதே. உன் மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை உன் வசமாகும். வாழ்க்கையில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை மட்டும் ரசிக்க மறக்காதீர்கள். அப்போதுதான் உங்கள் மனம் தெளிவானதாக இருக்கும். ஒருவனை மனிதனாக மாற்றுவது வசதிகளும் உதவிகளும் இல்லை, அவன் சந்திக்கின்ற துன்பங்களும் இடையூறுகளும் தான். துன்பங்கள் வந்தால் துவண்டு விடாதே. அது உன்னை இன்னும் மேம்படுத்தவே உன்னிடம் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உழைக்க வேண்டிய வயதில் ஓய்வெடுக்க நினைத்தால் ஓய்வெடுக்க வேண்டிய வயதில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும். எச்சரிக்கையாக இரு. இன்றே உழைக்கத் தொடங்கு. எதையும் சிந்தித்து செய்தால் நமக்கு கிடைப்பது வெற்றி. எதையும் செய்துவிட்டு சிந்தித்தால் நமக்கு கிடைப்பது தோல்வி அல்ல, அதுதான் வெற்றிக்கான அனுபவம். சோகம் என்னும் பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாதுதான். ஆனால் அது உங்களின் தலையிலேயே கூடு கட்டி வாழ்வதை உங்களால் மட்டும்தான் தவிர்க்க முடியும். யாரையும் அவர்களுடைய கடந்த காலத்தை வைத்து அவர்களை பற்றி எதையும் முடிவு செய்து விடாதீர்கள். அவர்களின் எதிர்காலம் நம்மை வியப்படையவும் வைக்கலாம். எதையும் பொறுத்திருந்து பார்த்தால்தான் தெரியும். உங்கள் தோல்விகளை ஒரு நாளும் உங்கள் இதயத்திற்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். உங்கள் வெற்றிகளை ஒரு நாளும் உங்கள் தலைக்கு செல்ல அனுமதிக்காதீர்கள். முதலில் உங்களால் முடியும் என்று நம்புங்கள். பின் முயற்சி செய்யுங்கள். பிறகு எல்லாமே உங்களுக்கு வெற்றிதான். எப்போதும் தோல்வி பயத்தில் இருப்பதை விட முயற்சி என்ற ஆபத்தை ஒரு முறை துணிந்து எதிர்கொள்வதே மேலானது. சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர ஒருபோதும் மறைத்து வாழக்கூடாது. வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை அடைய பயணம் குறித்த அச்சம் உங்களுக்கு இருக்கவே கூடாது. உன் எதிரியை அச்சுறுத்தும் வலுவான ஆயுதம் உன் மௌனமும் பொறுமையும் தான். எப்போதும் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க பழகிக்கொள். உன்னுடைய பலம் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள். தன் பலம் அறியாதவன் தன்னிடம் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்த மாட்டான் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உனக்காக கைத்தட்டுகிறார்கள் என்பதை பார்த்து பெருமைப்பட்டு கொள்ளாதே. நீ பெருமையில் கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தால் உனக்காக தட்டிய அதே கைகள் உன்னை அப்படியே பிடித்து கீழே தள்ளிவிடும். என்றைக்கும் பணிவாக இரு. நீ அடைகின்ற புகழை உன் தலைக்குள் மட்டும் ஏற்றிவிடாதே.
வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசைகள் எல்லாம் தேவையில்லை. உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்பே இல்லை என்று சொன்னவர்களுக்கு முன்பு ஜெயித்துவிட்டு ஒரே ஒரு முறையாவது அவர்களுக்கு முன்பு கம்பீரமாக நடந்து செல்லுங்கள். அதுவே போதும். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இதுதான் இறுதி பக்கம் என்று கூற முடியாத புதிர்கள் நிறைந்த புத்தகம்தான் நம் வாழ்க்கை. தோல்வி என்று துவண்டு விடாதீர்கள். உங்களுக்கான புதிய தொடக்கம் அங்கிருந்து கூட ஆரம்பமாகலாம். நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள்.